நீட் வினாத்தாள் கசிவு வழக்கு விசாரணை சிறப்பு விரைவு நீதிமன்றம் 3 நாள் ஒத்திவைத்துள்ளதை விஜய் வசந்த் எம்பி விமர்சித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு இளநிலை நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக நாடு முழுவதும் போராட்டம் வெடித்தது. இந்நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரிக்க தீர்ப்பு வழங்க டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்ற வளாகத்தில் சிறப்பு விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. இந்த வழக்கில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. 360 சாட்சிகள், 422 ஆவணங்கள் மற்றும் 43 முக்கிய ஆதாரங்கள் குற்றப்பத்திரிகையுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் குற்றப்பத்திரிகையுடன் சாட்சியங்களின் வாக்குமூலங்களோ ஆவணங்களின் பட்டியலோ இணைக்கப்படவில்லை என்பதை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. அப்போது பேசிய சிபிஐ தரப்பு வழக்கறிஞர், அதிக அளவிலான ஆவணங்கள் இருப்பதால் ஸ்கேன் செய்யப்பட்டு வருவதாகவும் கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று கூறினார். இதையடுத்து 3 நாட்கள் அவகாசம் அளித்த நீதிமன்றம் விசாரணையை தள்ளி வைத்தது. இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள விஜய் வசந்த் எம்பி, விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு நீட் வினாத்தாள் கசிவு வழக்கு விரைந்து முடிக்கப்படும் என்று ஒன்றிய பாஜக அரசு அறிவித்திருந்ததை சுட்டிக்காட்டி விமர்சித்துள்ளார்.